சுவாமி தனியாக இருந்தால் யோகி, ஒரு அறக்கட்டளை வச்சு கல்வியை வளர்த்து தொண்டு செய்தால் சித்தர். எனவே ஒரு யோகியையும் ஒரு சித்தரையும் இன்றைக்கு கண்டு வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நான் திருவாசகத்துக்குள்ளே போகிறேன். எனக்கு என்ன கட்டளை? திருவாசகத்தை பற்றி பேச வேண்டும். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு ஒருவார் உருகார் என்று பேசுவார்கள். நான் மூணு நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் திருவாசகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப சுருக்கமாக என்னுடைய பேச்சு. 3 நிகழ்ச்சிகள். முதலாவது நிகழ்ச்சி, சென்னையில் கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். 1925 நான் சொல்கிற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 100 வருஷம் வரப்போகுது. அடுத்த வருஷம் வந்தால் 100ஆண்டு விழா. 1925 ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன்னு இங்கே ஒரு நீதி அரசர் இருந்தார் அந்த காலத்தில். அவருடைய மாமாவுக்கு பேர் கந்தசாமி பிள்ளை. அவரைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். கந்தசாமி பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்தது, லத்தீன் படிக்கணும். லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா. சட்டத்தின் மொழி லத்தீன். பெரும்பாலான சட்ட வார்த்தைகள் லத்தீனில் இருக்கும். நீதிபதிகளை வச்சுக்கிட்டு நான் வகுப்பெடுக்கலாமா? எடுக்கப்படாது. லாட்டின் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லா, சட்டத்தின் மொழி. அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, லத்தீன் படிக்கணும்.